Hello students, good afternoon all. Now quickly open your student reader book and come on to the page number 56. Now we are in the unit 3, Science and Technology. In previous class we have discussed what is science and what is technology. So what is science? Science means collection of knowledge, observation of our world and conduction of experiments. Next, what is technology? Technology is when we use science to create things that make our life easier and help solve our problems. Science means observation. நம்ம வந்து என்ன நடக்குது, what is going on அப்படிங்கறத ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஈவென்ட் நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோன்னா சயின்ஸ். அந்த சயின்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. Now move on to the page number 58, question number SR number 2. Asking questions. The two types of questions that we can ask ourselves while reading are thick and thin questions. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ரீட் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு நம்மளால் 2 questions கேட்க முடியும். அது என்னென்ன questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா thin and thick questions. Asking these questions help us in understanding the text better. இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் அந்த டெக்ஸ்ட்டு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டில் நமக்கு ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் தின் கொஷின், வாட் இஸ் திக் கொஷின்ஸ்? லெட்ஸ் வி see thin questions. Thin questions are simple questions with answers that are right there in front of us. These questions are like a thin sandwich with only a few layers inside. They require less thinking and have short answers. Thin questions means அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்டான ஆன்சர்ஸ் தான் இருக்கும். அந்த ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதே இல்லை. பிகாஸ் வந்து நமக்கு முன்னாடியே மீன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் இருந்தே நம்மளால் அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தின் கொஷின்ஸ். அதை வந்து நம்ம ரொம்ப டீப்பான மேனரில் யோசிக்க வேண்டியதே இல்லை, திங்க் பண்ண வேண்டியதே இல்லை. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தின் கொஷின்ஸ். ஒரு டெக்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஏன், என்ன, எப்படி, இது இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், நமக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து மைண்டில் ரீச் ஆகும். பட் எல்லா கொஷின்ஸுமே வந்து டீப்பாக யோசிக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் கொஷின்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே டெக்ஸ்ட்லேருந்து எடுத்துக்க முடியும், நம்மளோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டே நம்மளோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் என்னது, அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் தின் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் திக் கொஷின்ஸ். திக் கொஷின் மீன்ஸ் thick questions requires you to think more about the answers and search for ideas in the text to support that answers. They are complicated like a thick sandwich with many layers. So thick questions எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா you have to think more. You want to get answer for that question, you want to think more. Also it will be very complicated like a thick sandwich with many layers. ரொம்ப டீப் மேனரில் நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், ரொம்ப சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் திக் கொஷின்ஸ். ஸோ தின் கொஷின்னா ஷார்ட்டான ஆன்சர்ஸ் இருக்கும், நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப சர்ச் பண்ண வேண்டியது இல்லை. பட் திக் கொஷின் அப்படியே ஆப்போசிட், நிறைய சர்ச் பண்ணணும், நல்லா லேர்ன் பண்ணணும். ஃபுல் டெக்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீ ஃபீச்சர்ஸ் பாருங்கள். ஃபார் தின் கொஷின்ஸ் the answers can be found in the text itself and do not require our opinions. நம்மளோட ஒப்பீனியன்ஸை இங்கே கொண்டு வர வேண்டிய நீட்னஸ் இருக்காது. பிகாஸ் we can find in the text. ஆன்சர்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட்லேருந்தே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் த ஒன்லி ஹாவ் ஒன் கரெக்ட் ஆன்சர்ஸ்.
ஒரே ஒரு பர்ஃபெக்டான ஆன்சர் மட்டும்தான் அந்த கொஷின்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the answers cannot be debated. ஒரே ஒரு ஆன்சர் இருக்கப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல டிபேட் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் the answers are short. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், 1 or 2 சென்டென்சஸில் இருக்க மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் திக் கொஷின்ஸ்க்கான கீ ஃபீச்சர்ஸ். The answers use our opinions and also can be supported with details from the text. These type of questions, thick questions-க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஒப்பீனியன்ஸும் நமக்கு வேணும், அட் த சேம் டைம் சப்போர்ட்டட் டீட்டெயில்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. They can have multiple correct answers. ஸோ இந்த திக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது மல்டிபிள் டைப்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிபிள் டைப்ஸில் இருந்தாலே இதுவா அதுவா திஸ் ஆர் தட் அப்படிங்கிற டிபேட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வரும் இல்லையா. தென் த ஆன்சர் கேன் பி டிபேட்டட். அப்போது மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்கிறப்போ கண்டிப்பாக திஸ் ஆர் தட் அப்படிங்கிற கொஷின்ஸ் அதாவது டிபேட் வந்து அங்கே ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் த ஆன்சர்ஸ் ஆர் லாங்கர். ஆன்சர்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்காது, ரொம்பவே லென்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு போயம் இருக்குது, ஐ வாண்ட் டு பி அன் இன்வென்டர். அந்த போயம்லேருந்து இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ரீடிங் த போயம் ஒன்லி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே கிவ் இன் திஸ் போயம். ஸோ நவ் வி டோன்ட் வாண்ட் எனி எக்ஸாம்பிள்ஸ், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திக் கொஷின்ஸ் அண்ட் வாட் இஸ் தின் கொஷின். ஓகே. Now move on to the page number 59, SR number 3. Informational article. What is meant by informational article? If we want to provide some information to our readers, we write our thoughts or ideas. So it is called as informational article. நம்ம ஏதாவது நமக்கு இருக்க ஐடியாவை ஏதாவது இன்ஃபர்மேஷனாக ரீடர்ஸ் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட் அதை வந்து நம்ம ரைட் பண்ணுறோம் இல்லையா. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனல் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் கண்டைன்ஸ் 3 parts. First one is introduction, next one is body, next one is conclusion. Introduction should have introduced the topic to the reader, gets them interested in the article. இன்ட்ரடக்ஷன் இருக்கணும் ஃபஸ்ட் எடுத்ததையும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடானதாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரீடர்ஸோட அட்டென்ஷன் அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாடி இன்க்ளூட்ஸ் டீட்டெயில் ரிகார்டிங் வாட், வென், ஹவு, வேர் அண்ட் எக்ஸெட்ரா. ஆல்சோ இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எவிடன்ஸ். பாடியில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ், அடிஷ்னலான டீட்டெயில்ஸ் நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து என்ன எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம், அதுக்கான அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு வென், ஹவு, வேர் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் ரீடர்ஸ்க்கு ரைஸ் ஆகும். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி அந்த பாடி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எவிடன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஃபைனல் ஒன் கன்க்ளூஷன்ஸ். இட் கன்க்ளூட்ஸ் a summary of the main idea and leaves the reader with something to think about. ஸோ கன்க்ளூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பேசியிருக்கோமோ எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து சம்மரைஸ் பண்ணுற மாதிரி அந்த கன்க்ளூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரீடர்ஸ் வந்து அந்த மொமெண்ட்லேருந்து லெஃப்ட் ஆக விடாமல் ஜஸ்ட் அதை பற்றி திங்க் பண்ணணும். ஒரு 2 daysக்காவது அட்லீஸ்ட் அந்த டாபிக் பற்றி நம்ம திங்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோம், இன்ஃபர்மேஷனல் ஆர்டிகல்ஸ். நவ் come on to the page number 61, possessive pronouns. We have discussed what is possessive pronouns in the previous class. Today நம்ம கொஞ்சம் டீப் மேனரில் பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ரனவுன்ஸ்லாம் என்னம்மா, நவுன்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் நவுன்ஸ் பதிலாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ ப்ரனவுன்ஸு கீழே என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீ, ஷீ, தே, தெம், இட், யுவர் செல்ஃப் இந்த மாதிரியான நவுன்ஸுக்கு பதிலாக வர்றது தான் நம்ம ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன்ஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் பீப்புள் ஆர் திங் சச் ஆஸ் மைன், யூ, யுவர்ஸ், ஹிஸ், ஹேர் அண்ட் எக்ஸெட்ரா. இதெல்லாம் எப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஐ, மைன், யூ, யுவர்ஸ், ஹிஸ், ஹர் அண்ட் எக்ஸெட்ரா. ஐ அப்படின்னா நான், மைன்னா என்னுடைய, யூனா உன்னோடது, யுவர்ஸ்னாலும் உன்னுடையது, யூனா நீ, நீங்கள், யூ, யுவர்ஸ் இது வந்து எப்படி வரும் அப்படின்னா சிங்குலராகவும் வரும் ப்ளூரலாகவும் வரும். ஓகேவா. ஹிஸ் அப்படின்னா அவனுடையது, ஹர் அப்படின்னா அவளுடையது. ஸோ இங்கே பர்சனலாக
ஸ்பெசிஃபிக்காக வந்து பாயிண்ட் ஆஃப் பண்ணி காட்டுதா, அவனோடது என்னோடது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். Possessive pronouns are a type of personal pronouns that refers to something that is owned by the speaker or by someone who has been previously mentioned. These pronouns are mine, hers, yours, his, ours and etc. They always answer the questions that ask whose. So possessive pronouns அப்படிங்கிறது என்னவெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. mine, hers, yours, his, ours இதெல்லாம் வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் கேட்டகரியில் வருது. அட் த சேம் டைம் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் வந்து ஹூஸ் யாருடைய அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக ஹூஸ் பப்பி அப்படின்னு கேட்டால் ஹர்ஸ் அப்படின்னா அவளுடையது, மைன் இட் இஸ் மைன் அப்படின்னா என்னுடையது, யோர்ஸ் அப்படின்னா உன்னுடையது, ஹிஸ் அப்படின்னா அவனுடையது, அவர்ஸ் அப்படின்னா நம்மளுடையது. ஸோ ஹூஸ் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வருது இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ மைன் அப்படிங்கிறது த பைசைக்கிள் இஸ் மைன். த பைசைக்கிள் வந்து என்னோடது அப்படிங்கிறப்போ நான் தான் இந்த இடத்துல மெயின் கேரக்டர். ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன். நான் அப்படிங்கும்போது நான் என்னை பற்றியே பேசுகிறேன் அப்படிங்கும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ மைன் இஸ் எ சிங்குலர் ப்ரனவுன். என்ன ப்ரனவுன்? சிங்குலர் ப்ரனவுன். இங்கே நான் நிறைய பேர்த்து பேசுகிறேன், நான் என்னுடையதுன்னு சொல்கிறப்ப நான் இங்கே ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கேன். ஸோ இட் இஸ் அ சிங்குலர் ப்ரனவுன். அவர்ஸ் அப்படிங்கிறது த ஃபுட் இஸ் அவர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். மைன் அப்படிங்கிறது என்னுடையது, அவர்ஸ் அப்படிங்கும்போது எங்களுடையது. என்னுடையதுக்கும் எங்களுடையதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ என்னுடையது அப்படிங்கும்போது நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், எங்களுடையது அப்படிங்கும்போது குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அது இட் மே பி மை ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் பைசைக்கிள் இஸ் மைன் அப்படின்னா அது வந்து சிங்குலர், திஸ் பைசைக்கிள் இஸ் அவர்ஸ் அப்படின்னா வந்து இங்கே ப்ளூரல். ஸோ மைன் அப்படிங்கிறது சிங்குலர், அவர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஜஸ்ட் இதை மட்டும் கீப் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் பர்சனில் யுவர்ஸ். யுவர்ஸ் அப்படிங்கிற ப்ரொனவுன் எது கீழே வருது அப்படின்னா யுவர்ஸ். இங்கே நான் அப்படிங்கிறத தாண்டி நீ அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ நீ அப்படிங்கிறது எனக்கு வந்து செகண்ட் பர்சன் நீங்கள். இப்போ யுவர்ஸ், ஐ பாட் த பைசைக்கிள் ஆஃப்டர் ஐ சா யுவர்ஸ். ஸோ இங்கே யுவர்ஸ் அப்படிங்கிறது காமன் ஃபார் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், போத் கேட்டகரியிலையுமே வரும் இந்த யுவர்ஸ் அப்படிங்கிற ப்ரொனவுன். ஐ பாட் த பைசைக்கிள் ஆஃப்டர் ஐ சா யுவர்ஸ் அப்படின்னா உன்னோட பைசைக்கிளை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பைசைக்கிள் வாங்கினேன். அப்படி இப்போ உன்னோடது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை நம்ம சொல்கிறப்போ சரி, உங்களுடையது குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து உங்களை பார்த்து தான் நான் வந்து பைசைக்கிள் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அது என்னது ரெண்டுமே நம்ம யுவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ யுவர்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுக்குமே வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன்ஸில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் என்னென்ன ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ் அண்ட் தயர்ஸ். ஓகேவா, ஹிஸ் அப்படிங்கிறது அவனுடையது, ஹர்ஸ் அப்படிங்கிறது அவளுடையது, இட்ஸ் அப்படிங்கிறது வந்து அது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம், கவ் அந்த மாதிரியான டைம். தயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல் ஜெண்டர்ஸ் சொல்கிறப்போ. இப்போ மேஸ்குலின் அப்படின்னா என்னது? பாய். மேஸ்குலின் அப்படிங்கிறது என்ன ஜெண்டர் அப்படின்னா ஒரு மேல் ஜெண்டர், மேல் ஜெண்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்போது மேஸ்குலின் ஜெண்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற வேர்டு எது? என்ன ப்ரொனவுன்? ஹிஸ். ஃபெமினைனை ரெப்ரசன்ட் பண்ணுறது எது? ஹர்ஸ். அப்போ ஒரு ஃபீமேல் கேட்டகரி பார்த்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஹர்ஸ், ஹெச்இஆர் ஹர்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு பாயை பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹிஸ், அவனுடையதுன்னு சொல்கிறப்ப மேஸ்குலின். ஒரு மேல் கேட்டகரி யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹிஸ் அப்படிங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நியூட்ரலாக, இட்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரலாக வரப்போ இட்ஸ் யூஸ் பண்ணுறோம். த டாக் மேட் த பெட் இட்ஸ் போன். ஸோ நியூட்ரல் மீன்ஸ் இங்கே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அனிமல்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, இல்லை நான் லிவிங் திங்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம 5 சென்ஸ் இருக்கிற திங்ஸ் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறப்ப நம்ம இட்ஸ் அப்படிங்கிற நியூட்ரலான ப்ரொனவுன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் ஜெண்டர்ஸையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா தயர்ஸ். தயர்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர்லேயும் வரும், ப்ளூரல்லையும் வரும். ஓகே, ஸோ இப்போ ஹிஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஹர்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர், இட்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர், தயர்ஸ் மட்டும் என்னது சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஸோ மொத்தமாக யுவர்ஸ் அண்ட் தயர்ஸ் இந்த ரெண்டுமே என்னவா வரும்? சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். யுவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன ஜெண்டருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தயர்ஸ் அதே மாதிரி என்ன ஜெண்டருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தயர்ஸ் அப்படிங்கிறது அவர்களுடையதுன்னு ஆயிடுது. ஸோ இட் மே பி ஃபீமேல் ஜெண்டர் ஆர் மேல் ஜெண்டர். ஸோ இது வந்து ஆல் ஜெண்டருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் தயர்ஸ். லைக் தட் இட்ஸ் ஆல்சோ
போத் ஜெண்டருக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் எல்லா ஜெண்டருக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹிஸ் அண்டு ஹர்ஸ் எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்? ஹிஸ் அப்படிங்கிறது பாய்னா பாய் ஜெண்டருக்கு மட்டும்தான், மேல் ஜெண்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபெமினைன் ஜெண்டருக்கு ஹர்ஸ், ஃபீமேல் பற்றி பேசுகிறப்போ ஹர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இப்போ சிங்குலர் ப்ரொனவுன்ஸ் எது, ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ் எது, எதெல்லாம் வந்து மேஸ்குலின், ஃபெமினைன், நியூட்ரல் அண்ட் ஆல் ஜெண்டர்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நவ் டேக் பேஜ் நம்பர் 80, SR number 24. It is a concept time, finding the meaning of new words. While reading, we come across new words. For example, இப்போ நியூ டெக்ஸ்ட் ஏதாவது எடுத்து ஒன்று ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறையா நியூ வேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு ஃபெமிலியரான அட் த சேம் டைம் நமக்கு மீனிங் தெரிஞ்ச வேர்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. கண்டிப்பாக நியூ வேர்ட்ஸை வந்து நம்ம கம் அக்ராஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வி வில் யூஸ் தி ஸ்டெப்ஸ் கிவன் பிலோ டு ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் நியூ வேர்ட்ஸ். சம் ஸ்டெப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த நியூ வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் நம்மளாக கெஸ் பண்ணலாம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வித்தவுட் டிக்ஷனரிஸ் ஹெல்ப். ஃபஸ்ட் எடுத்து நம்ம டிக்ஷனரி பார்க்காம நம்மளாம் ஒரு மீனிங் கெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணலாம், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு டிக்ஷனரி வந்து செக் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் மெத்தட்மா? இட் வில் என்ஹான்ஸ் அவர் வொக்காபுலரி ஸ்கில். நம்மளோட வொக்காபுலரி ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், என்ரிச் பண்ணி கொடுக்கும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ. ஓகேவா? ஸோ திஸ் மெத்தட் இஸ் கால்ட் ஆஸ் LUPRC method. LUPRC method. L stands for look for clues. U stands for understand the word. P stands for predict the meaning. R stands for read the sentence. C stands for check the meaning. ஓகேவா? இப்போ லுக் ஃபார் க்ளூஸில் பார்த்தீங்க என்னென்ன இருக்குது அப்படின்னா டெஃபினேஷன்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்ஃபரன்ஸ். ஸோ ஒரு வேர்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு திங்க் வாட் இஸ் த synonym of the word, what will be the antonym of the word. Next you can create an example related to the word. ஸோ ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சென்டென்ஸை தரவாக ரீட் பண்ணணும். அந்த வேர்டு வந்து எந்த சென்டென்ஸில் வந்திருக்கோ அந்த சென்டென்ஸை நீங்கள் அந்த டெஃபினேஷனை நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சினானிம்ஸ், அதோட சினானிம்ஸ் என்னவா இருக்கோ, ஆன்டனிம்ஸ் என்னவா இருக்கோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இதில் வந்திருக்கா, இல்லை நம்மளே க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு என்னது, அந்த வேர்டை கெஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் நமக்கு அந்த வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? இப்போ நம்ம ஓரளவுக்கு சினானிம்ஸ் என்னவா இருக்கும், ஆன்டனிம்ஸ் என்னவா இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இதில் கனெக்ட் ஆகிருக்குது இந்த சென்டென்ஸ்லேருந்து இந்த சென்டென்ஸ், இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் இல்லையா? வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் பை ரீடிங் அரவுண்ட் த வேர்ட். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுற மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் இதோட மீனிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ட் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் க்ளூ வி கெஸ் த மீனிங் ஆஃப் த வேர்டு. கெஸ் பண்ணணும் இதுதான் அந்த வேர்டோட மீனிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் த சென்டென்ஸ். இப்போ நீங்கள் அந்த சென்டென்ஸை அகெயின் ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் அந்த வேர்டுக்கான மீனிங் தெரியாதனால அந்த சென்டென்ஸை வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். இப்போ தான் நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வி ரீட் த சென்டென்ஸ் அகைன் இன் விச் த வேர்ட் இஸ் யூஸ்ட் டு சி இஃப் அவர் ப்ரெடிக்டட் மீனிங் இஸ் ஃபிட்ஸ். ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணுறப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மீனிங் வந்து ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, LUPRC மெத்தடில் ஃபைனலாக தான் நம்ம செக் பண்ணணும். செக் த மீனிங் வித் டிக்ஷனரி. ஃபைனலாக நம்ம டிக்ஷனரி வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஒர்க் புக்கில் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. டேக் யுவர் ஒர்க் புக், come on to the page number 60, worksheet number 2. Vocabulary words. Read the passage given below, guess the meaning of the highlighted words and write them in the box on the right. So they given one passage. From that they given some words, important words as well as some difficult words, unfamiliar words. ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அந்த மெத்தட் பார்த்தோம் இல்லையா, LPURC மெத்தட், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். The other day I met Romila's mother. She is a scientist who
who helps farmer grow better crops. I did not even know that this was a thing. As I spoke to her mother further, I learned that she is actually an inventor too. ஸோ இன்வென்டர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றதுல பார்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், a few years ago she had. இப்போ இன்வென்டர் அப்படிங்கிற வேர்டு இங்கே ஃபஸ்ட்டு வருது, நமக்கு உடனே என்னன்னு தெரியாது. பின்னணும் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸையும் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். She had invented, few years ago she had invented a new type of wheat seeds. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வீட் சீடை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மீனிங்கில் தான் நமக்கு இங்கே வருது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தட் த farmers could use to grow crops which produce more wheat. They also don't need to spend a lot of money on buying pesticides since the crops are stronger. I think it is quite innovative to have such seeds. I wonder how this must have helped the farmers. Maybe someday I will meet them with Romalia's mother and interview them. What farmers do is not uncomplicated. It must be such a complex task to grow crops and take care of them. With the current water problem in many places, it must be getting more difficult for them to take care of their crops. When I grow up, I want to be in the government. I want to help make laws that support farmers and their families. After all, without their work, how will we ever get food on our plates? ஸோ இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் சம் போல்ட் லெட்டர்ஸ், இன்வென்டர், இனோவேட்டிவ், அன்காம்ப்ளிகேட்டட் அண்ட் லாஸ், இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நமக்கு போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், இதுக்கான ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, who is called as inventor ma? Who is called as inventor ma? Someone who creates something new. யார் வந்து சம்திங், ஏதாவது ஒரு விஷயத்தை நியூவாக க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்வென்டர். ஸோ ஆன்சர் இஸ் someone who creates something new. ஸோ இந்த இடத்துல ரொமாலியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சம்திங் நியூ, வீட் சீட்ஸை வந்து நியூ டைப் ஆஃப் சீட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இன்வென்டர் அதனால தான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, someone who creates something new. Next one, innovative. Innovative means new or original. ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படின்னா என்னது, ரொம்ப நியூவாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது, இது யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்காம்ப்ளிகேட்டட். அன்காம்ப்ளிகேட்டட் மீன்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு, அப்போது அன்காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. ஸோ uncomplicated means simple, not difficult. Simple or not difficult. Last means rules. நான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகி என்ன பண்ணுவேன், ஃபார்மர்ஸ்க்காக நான் வந்து புது சட்டத்தையெல்லாம் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் லாஸ், ரூல்ஸ். ஆன்சர் இஸ் ரூல்ஸ். Okay, question number 2 and 3 we will discuss in the next class because we didn't learn the poem I am the inventor, I want to be an inventor. So after reading the poem we will discuss these questions. Now come on to the page number 61, worksheet number 3, possessive pronouns. Possessive pronouns நம்ம பார்த்தலையா. Underline the possessive pronouns in the sentences given below and write whether they are masculine, feminine or neutral and singular or plural. நம்ம பார்த்தோம் எந்தெந்த வேர்ட்ஸ், எந்தெந்த ப்ரொனவுன்ஸ் வந்து மேஸ்குலினாக வரும், எந்தெந்த வந்து ஃபெமினைனில் வரும், எது வந்து நியூட்ரலாக வரும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சிங்குலர் எது, ப்ளூரல் எது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், my parents asked if the ticket was theirs. So what I told ma, theirs and yours, both the pronouns will come under the singular and plural form.
ரெண்டு ஃபார்ம் கீழேயுமே வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறப்போ ப்ளூரல். ஸோ அவங்க ப்ளூரல்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிங்குலராக ப்ளூரலாங்கிற பாக்ஸில் பி ஃபார் ப்ளூரல். நெக்ஸ்ட் ஒன், இங்கே பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல், ஒரு ஃபீமேல் இருக்காங்க, ஒரு மேல் கேட்டகரி இருக்காங்க. ஸோ இது வந்து நியூட்ரல், ரெண்டு பேர்த்துக்கும் காமனான ஒரு ப்ரனவுன் டயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் எ நியூட்ரல். தட்ஸ் வை இங்கே வந்து n போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், the bottle kept on the table is mine. The bottle kept on the table is mine. Here pronoun is mine. Underline the word mine. So mine is also neutral because இங்கே எந்த ஜெண்டர் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் த பாட்டில் கெப்ட் ஆன் த டேபிள் இஸ் மைன். இங்கே வந்து பாயோட தான் கேர்ளோட தான் சொல்லியிருக்காங்களா? இல்லை, மைன் அப்படின்னா என்னுடையது. ஸோ யாரோட தான் வேணால் இருக்கலாம், பையனோட தான் இருக்கலாம், இல்லை ஒரு கேர்ளோட தான் இருக்கலாம். ஸோ இட் இஸ் அ நியூட்ரல். என் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ சிங்குலர் ஆர் ப்ளூரல். மைன் அப்படிங்கும்போது என்னுடையதுன்னு அப்படின்னா நான் ஒரு பர்சன் தான் இங்கே இருக்கேன். ஸோ இட் இஸ் அ சிங்குலர். எஸ் ஃபார் சிங்குலர். நெக்ஸ்ட் ஒன், if the paper is yours then please take it. Here also they don't mention male or female category. Just if the paper is yours then please take it அப்படி தான் கொடுத்துருக்காங்க. yours, இந்த பேப்பர் உன்னோடதுன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாயை பார்த்து சொல்கிறாங்களா இல்லை கேர்ளை பார்த்து சொல்கிறாங்களான்னு தெரியல. ஸோ underline the word yours. It is also neutral. n neutral. நெக்ஸ்ட் ஒன், சிங்குலராக ப்ளூரலான்னு கேட்டிருக்காங்க. இட் மே பி சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஸோ S/P அப்படி போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், த கார் தட் ஜஸ்ட் ட்ரோவ் பை வாஸ் ஹர்ஸ். அன்லைன் த வேர்ட் ஹர்ஸ், HERS, ஹர்ஸ். ஹர்ஸ் இஸ் ப்ரொனவுன். இங்கே ஹர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஃபீமேல் கேட்டகரிக்கு மட்டும்தானே வரும். ஹர்ஸ் அப்படின்னா அவளுடையதுன்னு அர்த்தம். ஸோ அவளுடையதுன்னு சொல்கிறப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிடையாது. ஸோ நியூட்ரல் கிடையாது. அவன்னு சொல்ல கிடையாது. ஸோ மேஸ்குலின் கிடையாது. அப்போ இங்கே என்னது? ஹர்ஸ் அப்படிங்கிறது ஃபெமினைன். ஸோ F போட்டுக்கோங்க பாக்ஸில். இட் இஸ் எ சிங்குலர். அவளுடையது அப்படின்னு ஒரே ஒரு கேர்ளை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ எஸ், சிங்குலர். நெக்ஸ்ட் ஒன், the decision was his, he will not change it. ஸோ his அப்படிங்கிற வேர்டை அன்லைன் பண்ணிக்கோங்க. his, it is masculine because his அப்படிங்கிறது அவனுடையது அப்படிங்கிறப்போ masculine கேட்டகரி கீழே வருது. ஸோ M போட்டுக்கோங்க. சிங்குலர், அவனுடையது அப்படின்னு அவன் ஒருத்தனை தான் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் a சிங்குலர். நெக்ஸ்ட் ஒன், yours is a brilliant idea. Yours is a brilliant idea. Underline the word yours. It is a neutral one because அவங்க யோர்ஸ்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன, ஒரு கேர்ளா ஆர் பாயா அப்படிங்கிறது எதுவும் சொல்லலை. ஸோ இட் இஸ் எ நியூட்ரல். இட் மே பி சிங்குலர் ஆர் ப்ளூரல். யோர்ஸ் அண்ட் தயர்ஸ் வந்து சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஸோ S/P. The bag that was picked up was his. Underline the word his. His is masculine. So M போட்டுக்குங்க. his அப்படிங்கிறது ஒரு பாயை ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட், இட் இஸ் எ சிங்குலர். நெக்ஸ்ட் பாக்ஸில் S போட்டுக்குங்க, சிங்குலர். நெக்ஸ்ட் ஒன், a friend of hers came to the house. Hers, underline the word hers, HERS, hers. It is a feminine word. ஸோ F போட்டுக்குங்க பாக்ஸில். நெக்ஸ்ட் பாக்ஸில் சிங்குலர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I think today's class is over. We will meet in the next class. Thank you all.